நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கொடைக்கானலில் 2 சக்கர வாகனங்களும் 4 சக்கர வாகனங்களும் தவழ்ந்து செல்லும் நிலைமை. கொடைக்கானல் ஏரி சாலை முதல் மேல் மலை கிராமங்கள் வரை உள்ள சாலை குண்டும் குழியுமாகவும் முறையான தடுப்பு வேலிகள் இல்லாமலும் காட்சி அளிப்பதால் 2 சக்கர வாகனங்களும் 4 சக்கர வாகனங்களும் ஊர்ந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பூம்பாறை, மன்னவனூர், பூண்டி கவிஞ்சி, போலூர், கிலாவரை வரை உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களுக்கு செல்லும் கிராம மக்களும் தங்களது கிராமங்களுக்கு செல்லவும், மருத்துவ சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனைக்கு வரவும், விவசாய பொருட்களை கொண்டு செல்லவும், சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களை கண்டு களிக்கவும் கொடைக்கானலில் ஒரே வழி பாதையாக உள்ள அப்சர்வேட்டரி முதல் சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பொதுமக்கள் வாழும் கிராமம் வரையிலான சாலை மிகவும் குண்டும் குழியுமாக ஆபத்தான நிலையில் உயிர் சேதம் ஆகும் நிலையில் இருப்பதால் தினமும் இந்த சாலையில் செல்லும் 2 சக்கர வாகனங்களும் 4 சக்கர வாகனங்களும் அரசு பேருந்துகளும் தவழ்ந்து செல்லும் நிலையில் உள்ளது. சுற்றுலா பயணிகளின் வரவினால் மட்டும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இந்த சாலையின் பல்வேறு நிலையின் காரணமாகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. உடனடியாக இந்த மேல்மலைக்கு செல்லும் சாலைகள் அனைத்து பகுதிகளையும் நெடுஞ்சாலைத்துறை சீரமைத்து கொடுக்க வேண்டும் என்று மேல்மலை மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் இந்த சாலையை விரைந்து சீரமைத்து கொடுப்பதன் மூலம் பல்வேறு உயிர் சேதங்களை தடுக்க முடியும் என்று பொதுமக்கள் கூறியுள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கொடைக்கானலில் இருந்து கூல் சுரேஷ். வணக்கங்க, என் பேர் செல்வம், சமூக ஆர்வலர். இப்போ கொடைக்கானலேருந்து மேல்மலை கிராமத்துக்கு போக பாதை அதாவது சாலை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சாலைங்க. அங்கே இப்போ அது ரொம்ப பழுதடைந்த நிலையில் ரொம்ப மிக மோசமான நிலையில் இருக்கிறதுனால அங்கே உள்ள மக்களுக்கு அவசர தேவையான ஒரு விஷயங்களுக்கு அந்த சாலையை பயன்படுத்த முடியாத சூழல் இருக்குது. ஒரு அவசர காலெல்லாம் ஒரு 108 ஆம்புலன்ஸோ அவங்களோட ஒரு பிரசவ காலம் அவங்களால சரியான நேரத்தில் அவங்க சென்றடைய முடிய மாட்டேங்குது. காரணம் அதுக்கான சாலை சரியாக இல்லை அப்படின்ற ஒரு காரணம் தான். இப்போ இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்கான காலதாமதமும் அந்த சாலை பழுதாகனால ஏற்படுது. திரும்ப இருக்க கொண்டு செல்லும்போது மிக அதிகமான ஒரு நேரங்கள் எடுத்துக்கிறதுனால பல வித உயிர் சேதங்கள் ஏற்படுத்துது. அது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த உயிர் சேதம்ன்றது இந்த சாலையினால தான். ஸோ நீண்ட நெடு நாள் கோரிக்கையாக இந்த சாலையை சரி பண்ணி தர சொல்லி கேட்டிருக்கோம். மேலும் அந்த ஏரியாவில் விளைச்சல்களை அந்த சாலை வழியாக தான் அவங்க எடுத்து கொண்டு மதுரை, திருச்சி, திண்டுக்கல்